இப்போ ஒரு டைம் வந்து சப்பாத்தி இட்லி தோசை நிறைய கொடுத்துட்டாங்க. சட்னி சாம்பார்லாம் கையிலே வாரி கொடுக்குறாங்க, எடுத்துன்னு போங்கன்ட்டு. எல்லாத்தையும் கையில் தான் கொடுத்தோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கையில் சுட்டு தான் எடுத்து வந்து கொடுத்தோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சூடு அதிகமாக தான் இருக்குது. பாக்ஸ் கூட தெரியாது உங்களுக்கு, அந்த ஃபாயிலில் வந்து ஹீட் அதிகமாக வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானும் கையில் எடுத்துகிட்டு போய், ஆனால் சுடும் தான். அதுக்கு நம்ம எதுவும் கொடுத்து தான் ஆகணுன்ட்டு போக வேண்டியது தான். கவர்மெண்ட் வந்து உண்மையாலுமே வந்து பிளாஸ்டிக் தடை பண்ணது நல்ல விஷயம். இது வந்து ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்காங்க. முழுக்க இது ஹெல்த் கான்சியஸ், அதாவது உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஹோட்டல்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 50 to 60% வந்து அவங்க வந்து பார்சலுக்கு வந்து அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் வந்து பண்ணுறதில்ல. இப்போ என்னென்னா உள்ள எங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுல தான் பார்சல் வந்து பேப்பர் பேக் கொடுக்குறாங்க, இல்லைனா கையிலே கொடுத்துறாங்க. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஒன்றும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு லாஸ்ட் January 1 இருந்து நல்ல விஷயந்தான். ஆனால் கஸ்டமர் சைட்லேருந்து அந்தளவுக்கு பேக்கிங் எனக்கு இது இல்லையே, பேக் இல்லையே அப்படின்ற கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. மற்றபடி என்னன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இன்னும் நல்ல விஷயமோ என்னென்னா, பேக்கிங் மெட்டீரியல் கூட அது சிலது வந்து பிளாஸ்டிக் வருது. அது கேட்டால் அலுமினியம் ஃபாயில்ன்றாங்க. அது எந்த அளவுக்குன்றது உண்மைன்றது தெரியல. அதை கண்டுபிடிச்சி இவங்க வந்து முழுக்க ஹெல்த்தை வந்து காப்பாற்றணும். அப்படி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தவிர 100% வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து பேக்கிங் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். நம்ம மண்ணை நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம நிலத்தடி நீரை நம்ம தான் காப்பாற்றணும். இது நல்ல விஷயந்தான். ஆனால் இது எந்த அளவு ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். நம்ம ஹோட்டல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை, கவர்மெண்ட்ஸு அண்ட் கார்ப்பரேஷன் ஆளுங்களும் அதை மஸ்ட் ஃபாலோ பண்ணணும். அவங்க ஃபாலோ பண்ணி இதை நிலைநாட்டணும். கம்பல்சரி இதை பிளாஸ்டிக் தடை பண்ணி ஆகணும். பட் லேட் தான் இது இருந்தாலும் நம்ம மண்ணை நம்ம தான் காப்பாற்றணும். இன்றைக்கி ப்ரெசென்ட் பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்யூச்சர் நம்மளோட சந்ததிங்க நம்ம இது வாழணும்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். கவர்மெண்ட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பிளாஸ்டிக், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எப்படி இது பண்ணலான்னு எல்லோரும் இது பண்ணணும். ப்ளஸ் இந்த ஃபுட்பாத்தில் இருக்கிற ஆளுங்களுக்குலாம் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க இன்னி வரைக்கும். அவங்களையும் கொஞ்சம் கேர் எடுத்து இது பண்ணணும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் அஸ் பர் ரூல் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃபுட்பாத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் இது பண்ணி மூவ் பண்ணி அவங்கள இது பண்ணணும். பிளாஸ்டிக்கை டோட்டலி அவாய்ட் பண்ணணும். கோக் பெட் பாட்டில் அதெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் பேன் பண்ணணும்னு சொல்லுங்கள். கோக் பெட் பாட்டிலு கவர்மெண்ட்டில் வந்து ஆவின் பால் வருது, அதுவும் வந்து உங்கள் பிளாஸ்டிக்கில் தான் வருது. ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்னால வந்து உங்கள் பிளாஸ்டிக்கில் வந்து ப்ரிசர்வ் பண்ணாலுமே கெடுதல் தான். அது 1000 சொல்லலாம் கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் இது வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அது வந்து சமாதானத்துக்கு ஒன்றாலும் சொல்லலாமே கண்டி, அது ப்ரிசர்வ் பண்ணாலுமே வந்து கெடுதல் தான். பழைய முறையில் வந்து பாட்டிலில் கொடுப்பாங்க, சீசான்னு சொல்லுவாங்க. பீங்கான் இல்லைன்னா வந்து உங்களுக்கு செராமிக் இல்லைன்னா பாட்டில். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபுட்டை வந்து இது வச்சாலும் உங்களுக்கு கெடாது. அப்போ அது மாதிரி வந்து பெஸ்ட்டு முன்னாடி அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அதை ஹேண்ட்லிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அது கொஞ்சம் அக்கறை எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு அதை வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது சொல்லலாம், தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்துட்டு ஓகே. என்னை கேட்டால் வந்து ஒரு மக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு இருக்குது, ஹோட்டல்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சிவியராக பண்ணணும். அதான், அதாவது ஹோட்டலில் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் ஆனால் 100% இன்னும் ஃபாலோ பண்ணல. பாதி ஹோட்டலில் அந்த பேப்பர் கவர் ரெடி பண்ணிட்டாங்க, இன்னும் பாதி ஹோட்டலில் ரெடி பண்ணல. அதனால எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஜூஸ் ஐட்டம்லாம் அப்படியே கிளாஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஸ்டாவ் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டாவ் என்னன்னு கேட்டால் ஸ்டாவும் பிளாஸ்டிக் தான், அதனால் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. வெறும் கிளாஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. ஜூஸு அந்த கிளாஸோடு கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. கஸ்டமர்கிட்ட நாங்கள் வந்து ப்ராப்ளம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. எங்ககிட்ட ப்ராப்ளம் காட்டுறாங்க கஸ்டமர். இதனால் இந்த பிளாஸ்டிக்கு ப்ராப்ளம் வந்ததால் லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு போனேன். ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போனேன். ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வெறும் ஜூஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்டா கேட்டால் ஸ்டா இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் கஸ்டமர் எப்படிங்க குடிப்பாங்க, நீங்கள் கொடுங்க, எல்லாருமே அப்படி தாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்தோன்னே அவங்க எங்ககிட்ட ப்ராப்ளம் காட்டுறாங்க.
மூஞ்ச காட்டுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஸ்டா இல்லாமல் எப்படிங்க நாங்கள் குடிக்கிறது, உங்களுக்கே ஒரு சென்ஸ் வேணாமா அப்படின்னு எங்களே கேட்குறாங்க. அது மாதிரி நாங்கள் ஸ்டா தனியாக வச்சு நம்ம வாங்கிட்டு போகணும்னு நினச்சா கூட எங்கேயுமே ஸ்டா கிடையாது, எல்லாமே நிப்பாட்டாங்க. நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டும் வேணும், கஸ்டமரும் வேணும். அதனால் ரெண்டு பக்கமும் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பக்கம் இந்த சைடு வந்து கேட்குறாங்க, சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ரெஸ்டாரண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணிடுறோம் சார் அப்படின்றாங்க. கஸ்டமர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லி புரிய வச்சு, நீங்கள் கொஞ்சம் கிளாஸில் ஏதாவது யூஸ் பண்ணி குடிங்க சார், இப்போதைக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ணிவிடுவாங்க அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து கஸ்டமர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டாங்கன்னா, இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, கையிலேயே நாங்கள் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சூடாக இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னாக்கா கொஞ்சம் செகண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர்லாம் மேலே போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போட்டாங்கனாக்கா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போட்டாங்கன்னா அந்த சூடு ஆறிடும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் போட்டாங்கன்னா ஹீட்டாக தான் இருக்கும். அந்த அந்த இது சொன்னீங்களே அலுமினியம் ஃபாலி கவர், அதில் கொஞ்சம் ஓவராக ஹீட் ஏறும். நாங்கள் டவல் வச்சுருப்போம். டவல் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனாக்கா, எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹீட்டாக இருந்ததுன்னா ஒரு டவல் இருக்கும், டவலில் வச்சு நான் மேலே எடுத்துகிட்டு போவோம் அப்பார்ட்மெண்ட்ஸ். நானும் கையில் எடுத்துகிட்டு போய் ஆனால் சுடும் தான், அதுக்கு நம்ம எதுவும் கொடுத்து தான் ஆகணுன்ட்டு போக வேண்டியது தான். கஸ்டமர் கற்றுவாங்க, இப்படி எடுத்துகிட்டு வந்தால் எப்படி பாருனாங்க, அது நம்ம தான் ஃபேஸ் பண்ணி போனோம். அவங்ககிட்ட நல்லபடியாக சொல்லிட்டு நம்ம இல்லை வந்தேன், இல்லை ஒருத்தவங்க கற்றுவாங்க. சார் நம்ம வேலை வந்துருச்சு, அவங்க ஹோட்டல் எப்படி கொடுக்குறாங்களோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். சூடாக தான் இருக்குது. கவர் இல்லை, கையில் தான் மூணுன்றாங்க, கையில் தான் எடுத்துட்டு வரோம். இப்போ ஒரு டைம் வந்து சப்பாத்தி இட்லி தோசை நிறைய கொடுத்துட்டாங்க, சட்னி சாம்பார்லாம் கையிலே வாரி கொடுக்குறாங்க, எடுத்துன்னு போங்கன்ட்டு எல்லாத்தையும் கையில் தான் போட்டோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கையில் சுட்டு தான் எடுத்து வந்து கொடுத்தோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, சூடு அதிகமாக தான் இருக்குது. என்ன பண்ண ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் மெயின்டைன் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பையில் தான் எடுத்துகிட்டு போவாங்க எல்லாருமே. அதை இப்போவும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஜனவரி 1லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதை ஃபுல்லாக எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே தொடரணும். என்னை பொறுத்த வரையும் எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே தொடர்ந்தால் பிளாஸ்டிக் கவருக்கு வேல்யூ இருக்காது, இதுவும் மக்காது. புரியுதுங்களா? மக்கினாலும் பூமி மண்ணோட இது வளம் பாருங்க. ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் இருக்காது, இந்த இலை இதை தான் இருக்கும். இலையெல்லாம் மரத்துலேருந்து இலையெல்லாம் கீழே விழுந்தால் அதுவே ஒரு உரம் தான் இலை. அதுவும் இல்லாத மாடு சாப்பிடும். மாடுக்கு என்ன, அது இலை தான் எழுத்தி வந்தால் பால் வந்தால் நம்ம சாப்பிட்டோன்னா அந்த பால் கறக்க சொல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோன்னா இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த காலத்துலலாம் நிறைய நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னா இப்படி தான் உயிர் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதுமாரி இல்லை. 60 வயசுலேயும் 40 வயசுலேயும் சாகிறவங்களும் இருக்காங்க. அது இதுமாரி ஆகிறதுனால தான். அவங்களுக்கே தெரியாது, டாக்டருக்கும் தெரியும், ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு சில டாக்டருக்கெலாம். இப்போ நாங்கள் வந்து இந்த டைமுக்கு இப்போ ஒரு டெலிவரி வருது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அசைன் ஆகுது. நாங்கள் 10 நிமிஷம் முன்னாடி கஸ்டமர் போய் ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுறோம். அவங்க வெயிட் பண்ணுறவங்க இப்போது சப்போஸ் ஒரு ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் கேட்குறாங்க, கஸ்டமரு ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டு தரணும் ரெஸ்டாரண்ட்லேயும், ஓகேங்களா? அவங்க போடுறதுக்கு, ஏன்னா அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அங்கே அடுப்பில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு ஈட்டு, அதையும் பார்க்கணும். ஒரு சில கஸ்டமர் புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படியோ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் ஒரு சில கஸ்டமர் தான் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க.